ஆனால் ஏமாத்துனா என்ன நடக்கும் தெரியுமா? ஏமாற்றி யாருமே பிழைக்க முடியாது. ஏமாற்றி நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால தான் யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி விட்டதை நினைத்து 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 வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார். என்னைக்கு தன்னுடைய சகோதரனை பார்த்து அதை மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாரோ அன்னைக்கு தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஏன் வாழ்க்கைக்கு இவ்வளோ வேதனையை கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளோ கஷ்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம் நீங்கள், இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கள நான் சும்மா விட போகிறது, ஆனால் என் அன்பு பிள்ளையே, இந்த தவறை நாம் பண்ணிட்டோம். அப்போ யாருக்கு